எப்படியோ ஒரு வழியா வெயிட்டை 89 கீழே கொண்டு வந்தாச்சு. 75 ஹார் சேலஞ்சில் இன்னைக்கு டே 45. இன்னைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்ததுனால எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக கிளம்பி நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு பர்சனலாக ஈவினிங் நடக்கிறத விட மார்னிங் நடக்கிறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நடந்துட்டேன். ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடியே பயங்கரமாக ஸ்வெட் ஆயிடுச்சு. இன்னைக்கு லெக் டேங்கிறத மறந்து நான் வேற கொஞ்சம் ஓவராக நடந்துட்டேன். சரி என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்னு ஜிம்முக்கு போய் வெயிட் செக் பண்ணி பார்த்தா ரொம்ப நாளாக 89லே இருந்த வெயிட்டு இன்னைக்கு 88க்கு வந்துருச்சு. அதை பார்த்த உடனே பயங்கரமான ஒரு எனர்ஜி வந்துருச்சு. அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்னு வார்த்தையாலாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. உண்மையாகவே வெயிட் லாஸ் பண்ணுறவங்களால மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். ஜிம்முக்குள்ளே போய் இன்டென்ஸான ஒரு லெக் டே ஒர்க் அவுட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்து வாட்டர்மெலன் வாங்கலான்னு போனால் ஒரு ஸ்லைஸே 30 ரூபான்னு சொல்கிறாங்க. சரி பரவாயில்லன்னு அதை வாங்கி சாப்பிட்டு வீட்டுக்கு போகிற வழியிலேயே முட்டையை வாங்கிட்டு திரும்பி பார்த்தா என் தம்பி நின்றுட்டு இருக்கான். அப்படியே அவன் கூடயே கடைக்கு போய் சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு பள்ளத்தில் விட்டு ஏற்றிட்டான். எனக்கா எத்தனை முட்டை உடஞ்சதுன்னு தெரியலையேன்னு பயந்துட்டே தான் வீட்டுக்கு போனேன். நல்ல வேலை ஒரு முட்டையும் உடையல. வீட்டுக்கு போய் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு ஒர்க்கு கிளம்பியாச்சு. ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பேலன்ஸ் எவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா நடக்க வேண்டிய 10,000 ஸ்டெப்ஸையும் நான் காலையிலேயே முடிச்சிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் சும்மா மாடியில் நடந்துட்டு கீழே வந்து இன்னைக்கு படிக்க வேண்டிய 10 பேஜஸையும் படித்து முடிச்சாச்சு. அண்ட் இன்னைக்கான சேலஞ்சை கொஞ்சம் ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ண இன்னும் கரெக்டாக 30 டேஸ் இருக்குது. ஸோ 75th டே இந்த சேலஞ்சை முடிக்கும் போது 10K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் பார்த்துட்டு அப்படியே போகாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது இன்னும் பெட்டரான கண்டென்ட்டை மேக் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நாளைக்கு பார்க்கலாம்.